இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி நான் எடுத்திருக்கேன். கடல் பாசி வச்சு மாம்பழம் கடல் பாசி வச்சு ஒரு ஃபுட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் இதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ அதில் நான் 1/2 லிட்டர் பால் சேர்க்க போகிறேன். இந்த பாலில் இப்போ இது பால் காயவும் 50 கிராம் கடல் பாசி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பால் கொஞ்சம் காய்ஞ்சோன்னே இதை அதுலேயும் நம்ம அதில் சேர்த்துடலாம். நான் வேக விட்டுட்டு இதுக்கு நான் இப்போ தேவையான மாம்பழம் வந்து 2 மாம்பழம் நான் எடுத்துருக்கேங்க. நான் இதுக்கு 2 மாம்பழம் எடுத்துருக்கேங்க. இது இப்போ நான் இப்போ கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ பால் காஞ்சோடனே கடல் பாசி நான் இதில் சேர்த்துட்டேங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இதில் வெந்துக்கிட்டு இருக்கு கடல் பாசி. பால் கொஞ்சம் தண்ணி சேர்க்காத பால் தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கடல் பாசி வெந்து வரட்டும். இப்போ நான் எல்லா மாம்பழமும் கட் பண்ணிட்டேங்க. உங்கள்கிட்ட நீங்கள் எந்த மாம்பழம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு அடியை நம்ம அடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாம்பழத்தை நான் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கணும். இப்போ இருக்கட்டும். இப்போ கடல் பாசி கரைஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம அதில் கலந்து பாலில் கலந்து சேர்க்குறதுக்கான நான் கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு நான் 4 ஸ்பூன் சேர்க்குறேங்க. கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிட்டேங்க. இதில் பால், இந்த பாலில் கலந்து தான் நம்ம அதில் உள்ளே சேர்க்கணும். நல்லா கலந்துக்கலாம், கட்டி இல்லாமல் கலந்துட்டு. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இது நம்ம கரைஞ்சிக்கிட்டு இருக்க கடல் பாசியில் நம்ம சேர்த்துடலாம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம சேர்க்கையில் நல்லா திக்னஸ்க்காக தான் நம்ம அதை சேர்க்குறோம். நல்லா கைவிடாமல் கலந்துடணும் கொஞ்சம் நேரம், இப்போதான் கட்டி ஆயிரும். இப்போ நான் 100 கிராம் சுகர் எடுத்துருக்கேங்க. இப்போ சர்க்கரை இந்த அளவில் சேர்த்துடலாம். பார்த்துட்டு கூட தேவைப்பட்டால் நம்ம கஸ்டர்ட் பவுடரே கொஞ்சம் இனிப்பு இருக்கும், மாம்பழமும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த அளவு ஒரு 50 கிராம் கொஞ்சம் கூடவே நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து வரட்டும். டேஸ்ட்டுக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நான் சேர்த்த அளவு இப்போ 50 கிராம் கொஞ்சம் கூட நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்க. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணுங்க. இப்போ நான் ஒரு தட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க கடல் பாசி, இப்போ மாம்பழம் மிக்சிங்கெலாம், இப்போ இந்த கடல் பாசி இப்போ இது நம்ம வந்து தட்டில் சேர்க்கணும். அதுக்காக நான் முந்திரி, திராட்சை, கொஞ்சம் பாதாம் எல்லாமே சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து நம்ம மாம்பழம் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம அதையும் இதில் சேர்த்துடலாம். ஆறினவுடனே தான் சேர்க்கணும், ஏன்னா ரொம்ப சூட்டில் சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு நான் சேர்க்குறேங்க. அந்த மாம்பழம் நம்ம அடித்ததை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடித்து வச்ச மாம்பழத்தையும் நல்லா இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம மாம்பழத்தோட டேஸ்ட்டு, பால், கடல் பாசி எல்லாமே நம்ம சேர்த்துருக்கையில் அது டேஸ்ட்டு வேறு லெவலில் நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அது இருந்து சேர்த்து செஞ்சால் அது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம இந்த தட்டில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா தட்டில் சேர்த்தாச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு
இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு நமக்கு நல்லா ஆற வச்சிடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வெளியில் நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் வரையும் நல்லா ஃப்ரிட்ஜரில் வச்சிடணுங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜரில் வைக்க போகிறோம். நம்ம ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜரில் வைக்க போகிறோம். நம்ம வச்சுட்டு நான் எடுத்து காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சு ஃப்ரிட்ஜரில் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரையும் நான் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்கள்லாம் லைட்டாக அப்படியே எடுத்துட்டு இப்போ நம்ம அடுத்த பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம கடல் பாசி மாம்பழம் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இப்போ 2 மணி நேரம் வச்சு நான் எடுத்துட்டேன். சூப்பராக செட் ஆகிருக்கு. நான் மேலே நல்லா முந்திரி திராட்சை பாதாம்லாம் நான் போட்டுனேன். இது நல்லா உள்ளே செட் ஆகி நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்லாம். இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மாம்பழத்தோட டேஸ்ட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கோம். அதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் குழந்தைங்களுக்கு தேவைப்படுற அளவு பீஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.